உங்கள் அத்தை வராங்க, சுக்கிரன். அவங்க வந்து, என்ன நல்லா இருக்கானா, குழந்தை எப்படி இருக்கா அப்படின்னு விசாரிச்சுட்டு போவாங்க. உங்கள் சின்னத்தை வராங்க, அவங்க புதன். அங்கேருந்து டேய் எப்படிடா இருக்க ஆனால் அந்த சின்னையா இருக்கும்போது அத்தைன்னா கௌரவமாக சுக்கிரன் சொல்லிட்டு போவோம். சின்னத்தைன்றது புதன்னா கன்னத்தை கிள்ளி விட்டு போவோம். ஏன்னு கேட்டால் அந்த தோல் கூடையும் தான் புதன். ஏன்னா அவங்க வர்றவங்க உணவில் அப்பா பால் கொடுப்பா, மற்ற பால்லாம் கொடுத்துடாத, தாய்ப்பால் கொடு, குழந்தை நல்லா இருப்பான். அந்த அறிவுரை கொடுத்துட்டு போவாங்க சுக்கிரன். அவங்க முதுமையான எண்ணத்தை கொடுத்துட்டு போவாங்க. புதன் என்ன சொன்னா, டேய் எவ்வளோ இருக்க, டேய் இந்த ட்ரெஸ்ஸை போடலாம் நல்லா இருக்கும், ஏய் நல்லா இருக்கான், துடிப்பாக இருக்கான், அவனோட ஆக்டிவிட்டிஸையே பயன்படுத்தும். இது அறிவுக்குள்ள புதன். அப்பா வராரு சூரியன். அவர் வந்து பார்த்தோன்னே, அம்மா அந்த இடத்துல போட்டிருக்கேம்மா, ஈரமாக இருக்குமா, குழந்தை ஒன்றுக்கு போயிட்டான், உனக்கு போயிட்டான்ல, அதை கொஞ்சம் கவனிக்கிறது இல்லை. ஆத்மக்காரகன். அந்த ஆத்மா என்ன கஷ்டப்படுன்னு அந்த ஆத்மக்காரகன் சூரியன் அங்கே சொல்லுவான், தகப்பன் சொல்லுவான், தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, இல்லைப்பா நான் எடுத்துறேன்ப்பா, ஈரத்துணி மாற்றுப்பா. அறிவுரை. தாய் அங்கேருந்து வருவா, ஏம்மா பிள்ளையே பார்த்துட்ருக்கேன், நீ கொஞ்சம் சாப்பிட்ட என்ன, அந்த பிள்ளைய பார்க்கலாம்ல. தாய் உணவு அளிப்பா. அந்த குழந்தையும் பாப்பா, இவ்வளோ அதை பெற்ற அந்த தாயும் பாப்பா. அவள் சந்திரன், சூரிய சந்திரன். இந்த செவ்வான்னு இருக்கு பாருங்க, அது என்ன பண்ணுன்னு கேட்டால், கையை காலை துடிச்சிக்கிட்டு உதச்சிக்கிட்டு கத்திக்கிட்டு வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கும். அது சின்ன குழந்தையா இருக்கும்போது ஆகாசத்தில் பார்த்து அது விளையாண்டுக்கிட்டு இருக்கும். அம்மா கையில் வந்து அம்மா கூட நின்றுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். இந்த விளையாட்டுக்கெல்லாம் உரியவன் செவ்வாய், ரத்தத்துக்கு உடையவன் செவ்வாய்.